இனிய ஜோதிட சொந்தங்களே அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய்பாபா கடைப்பிரியர் பேசுகிறேன். உபநட்சத்திரத்தின் அடுத்த பரிணாமத்தின் ஜோதிடர் அப்படின்னு பெருமையோட சொல்றேன். இப்ப நம்ம ராஜ உறுப்புகள், நம்ம உடம்புல பல உறுப்புகள் இருக்கு. அதுல இந்த ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறத பத்தி, வெளி உறுப்புகளுக்கும் இந்த ராஜ உறுப்புகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த ராஜ உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வந்து இருதயம், ஹிருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இருதய மேல் உள்ள உறை அப்படின்னு பார்க்கணும். இப்ப இந்த இருதயம் அப்படிங்கிற அந்த ராஜ உறுப்புக்கும் அதற்கோடு தொடர்புடைய உள்ளு உறுப்புகளும் ஒரு தொடர்பு இருக்கு. அதோட வெளி உறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த சிறுகுடல் நம்முடைய நாக்குக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இதயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வெளியில எது காட்டி கொடுக்க போகுதுன்னா நாக்கு சொல்ல போகுது. சிறுகுடல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எல்லாமே இந்த நாக்குங்கிற வெளி உறுப்புல பார்க்கலாம். அப்ப இந்த இருதயத்துக்கு சூரிய பகவான் தான் காரண கிரகமாக இருக்கிறது. அப்ப இருதயத்துக்கும் சிறுகுடலுக்கும் நாக்குக்கும் இந்த சூரியன் பொறுப்பேற்றுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த நாக்கு அப்படிங்கிற அதுல ஏதாவது புண்ணு இருக்கா, வெடிப்பு இருக்கா அப்படின்னா எங்க கோளாறு இருக்கு அப்படின்னா ஹிருதயத்துல தான் உண்டு. ஹார்ட் அப்படின்னா. அடுத்து நுரையீரல். இந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த நுரையீரலுக்கும் இந்த பெருங்குடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்ப நுரையீரல் ஒரு பிரச்சனை அப்படின்னா எது நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது? இந்த மூக்கு தான் சொல்ல போகுது, வெளியில காட்டுது. அப்ப இண்டிகேஷன் ஆஃப் த பாடி இன் இன்னர் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நுரையீரல் ஒரு பிரச்சனை அப்படின்னா மூக்கு தான் நமக்கு. இதான் இண்டிகேஷன், இதான் இண்டிகேட் பண்ணது, இதான் இண்டிகேட்டர். அப்ப இதுக்கு யார் இந்த நுரையீரலுக்குன்னா ராகு பகவான். ராகு தான் கிரகம். இட்ஸ் அ பிளானட். ராகு பிளானட். நுரையீரல் நம்முடைய இதயத்துக்கு கீழே வலது பக்கத்திலையும் இருக்கு, இடது பக்கத்திலையும் 2 அறைகளாக இருக்கக்கூடிய இந்த நுரையீரல், முதல்ல இந்த நுரையீரல் தான் சுவாச மண்டலத்தினுடைய அது நம்ம தாயினுடைய தொப்புள் கொடி கட் பண்ணி வெளியே வந்தோடனே நமக்கு சுவாசமே இந்த நுரையீரல் இயக்கம் தான் பிறப்பு. அவன் நுரையீரல் தான் நம்மளை இங்கே அவர் ராகுதான் பிறப்பிற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப நுரையீரல், இந்த பெருங்குடல், இந்த மூக்கு, நாக்குல மூக்கு. அடுத்து கல்லீரல். இந்த கல்லீரலுக்கும் இந்த பித்தப்பைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. கல்லீரல் நம்ம உடல்ல இருக்கிற கல்லீருக்கும் பித்தப்பைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. கல்லீரலுக்கும் நம்மளுடைய பித்தப்பைக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப அந்த கல்லீரல்ல பித்தப்பையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எது காட்டி கொடுக்க போகுதுன்னா கண்ணு காட்டி கொடுக்க போகுது. அப்ப பாருங்க, மஞ்சக்காமலை வந்த உடனே எதை பாக்குறாங்க? கண்ணை பாக்குறாங்க. அப்ப பித்தத்துல அவங்க பித்தம் அதிகமாகி அது அப்படியே விஷம், அப்படியே கசப்பாயிரு. அப்ப இத பாருங்க, அப்படியே அந்த காலத்துல இதுக்கு பாருங்க, இந்த கண்ணு காட்டி கொடுக்குது. அதுக்காக கீழா நெல்லியை சாப்பிட்டோம். கீழா நெல்லியை அரைச்சு ஆட்டுப்பால்ல குடிச்சாங்கன்னா அந்த கிருமிகளை கொண்டது.
ஜாண்டிஸ் கிருமியை கொண்டுருது. அப்ப கல்லீரல், இந்த பித்தப்பை, இதுக்கு எந்த கிரகம் அப்படின்னா குரு தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து மண்ணீரல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மண்ணீரலுக்கும் இறைப்பைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த மண்ணீரல், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மண்ணீரல் ஒரு பகுதி இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு கிலோ 1.5 கிலோ மண்ணீரல். அதுக்கும் இந்த இறைப்பைக்கும் ஒரு தொடர்பு. இது ஒரு ஜீரண மண்டலம். இந்த ஜீரண மண்டலத்துக்கு நம்முடைய வெளி உடுப்புல உதடுதான் இந்த மண்ணீரலை சொல்லுது. மண்ணீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஜீரணத்துல அது ஏதாவது அங்க இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை மாற்றக்கூடிய மண்ணீரல், அது என்ன அந்த பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம உதடு காட்டுகிறது. உதர்ல வெடிப்பு ஏற்படும், உதர்ல காஞ்சு போறது எல்லாமே இந்த மண்ணீரல் தான் காட்டுது. இறைப்பையில பிரச்சனையா? இப்போ மண்ணீரலுக்கும் இறைப்பைக்கும் இந்த உதடுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காம வெளியில நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து சிறுநீரகம். மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றுறது யாருன்னா இந்த சிறுநீர் தான். உப்பு கூடிட்டாலும் சரி, சர்க்கரை கூடிட்டாலும் சரி, எந்ததா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வெளியேற்றுறது யார் அப்படின்னா இந்த சிறுநீரகம் தான். அதாவது சந்திரன் தான். இந்த சிறுநீரக பைக்கும் இந்த சிறுநீரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த சிறுநீரக பைக்கும் இந்த சிறுநீரகத்துக்கும் இந்த காதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. காது மாதிரியே தான் இருக்கும் சிறுநீரகம், காது மாதிரியே தான் இருக்கும், ஒரு தொடர்பு உண்டு. அப்ப இது காது. அடுத்து இருதயத்தில் உள்ள மேல் உறை, பெரிகார்டியம், இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மேல் உறை இருக்கு. அதுக்கும் மூவெப்ப மண்டலம், மூவட்ட மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம தொப்புள்ள அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த தொப்புள்ள எண்ணெயை தேய்ச்சு குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்று வலிச்சாலும் சரி, எது செஞ்சாலும் எண்ணெய் தேய்க்கிற வழக்கம் உண்டு. வெப்பத்தை சீராக்கக்கூடியது, வெப்பத்தை சீராக்கக்கூடியது. அப்போ உடம்பு, இதயம் என்பதே ஒரு வெப்ப ஓட்டம். இதயத்தினுடைய வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்றது, அனுப்புறது. அதுல தமனி, சிறை என்று 2 பிரிச்சு அனுப்புது. கெட்ட ரத்தம், அசுர ரத்தத்தை பிரித்து அனுப்பக்கூடிய சக்தி உண்டு. அப்ப ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ராஜ உறுப்புகளும் அதோட துணை உறுப்புகளுக்கும் வெளியில் உள்ள உறுப்புகளும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய வேலை இது. ஒவ்வொன்றுக்கும் சந்திரன், சுக்கிரன், குரு, ராகு, சூரியன் இப்படி தொடர்பு இருக்கு. மூவெப்ப மண்டலம்னாலும் சூரியன் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை ராஜ உறுப்புகளை பத்தி நம்ம சொல்றோம். இப்ப ராசி கட்டம் இருக்கு, 12 ராசி கட்டங்கள் இருக்கு. இந்த 12 ராசி கட்டத்திலையும் 12 ராசி கட்டத்துக்குள்ள பாருங்க, 1வது பாவம் அப்படின்னா அது எதிர்ப்பு சக்தி அதுக்குள்ள இருக்கு. எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் இருக்கு. ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா அவன் உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கும், வைட்டல் பவர் இருக்கும், எதிர்ப்பு சக்தி இருக்கணும். தலை, சிந்தனை, செயல்திறன் அதுக்குள்ள இருந்தாலும் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கணும். 2ஆம் பாவத்துல வாய் இருக்கு, கண்ணு இருக்கு, பல்லு இருக்கு, நம்முடைய குரல் வளை இருக்கு. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, எதையும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எதுக்குள்ள இருக்குன்னா அந்த 2ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. இப்போ 3ஆம் பாவத்துல காது இருக்கு, மூக்கு இருக்கு, மனசு இருக்கு, தைரியம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கு. இது உணர்வு புலன்கள், இரத்த நாளங்கள் இதுக்குள்ள இருக்கு. உணர்வு புலன்கள், இரத்த நாளங்கள் இந்த 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. 4ஆம் பாவங்கிறது மார்பு, உற்பத்தி உறுப்புகள். இதெல்லாம் என்ன ஆர்கன்ஸ்? ப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், உற்பத்தி உறுப்புகள் இதுக்குள்ள இருக்கு. எப்பொழுதும் இயங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய உறுப்புகள் இதுக்குள்ள இருக்கு 4ஆம் பாவத்துல.
எப்பொழுதும் இயங்கிட்டே இருக்கக்கூடிய உறுப்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கு. 5ஆம் பாவம் இதயம் தான், அது சந்ததி தான். ஆனா 5ஆம் பாவம் இரத்த அணுக்கள், அதான் இரத்த அணுக்கள். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், அந்த ரத்தத்தினுடைய வீரியமே அதுக்குள்ள 5ஆம் பாவத்துல தான் இருக்கு. 6ஆம் பாவங்கிறது வயிறு தான், உணவு பழக்க வழக்கம் தான், நோய் தான். இது செரிமான பகுதி இங்க இருக்கு. டைஜஷன் கெப்பாசிட்டி இருக்கு. டைஜஷன் கெப்பாசிட்டி இங்க 6ஆம் பாவத்திலே இருக்கிறது. 7ஆம் பாவங்கிறது சிறுநீரகம், கர்ப்பப்பையில 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் தொற்று நோய், 7ஆம் பாவத்துக்குள்ள தொற்று நோய் இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 8ஆம் பாவங்கிறது உயிர், மர்ம உறுப்புகள், விபத்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அப்ப இது மர்மமான விஷயங்கள். இந்த 8ஆம் பாவத்துக்குள்ள இது உயிர், இது 8ஆம் பாவங்கிற உயிர் தன்மை அப்படின்னா இதுக்கு, அதனாலதான் இது ஆயுள் அப்படின்னா. 3ஆம் பாவம் உபாயுள் அப்படின்னா அதுக்கு இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. இது எப்படி உயிர் போகிறது, அது உயிர் எங்கே இருக்கிறது? 3ஆம் பாவத்திலே உயிர். இந்த 3ஆம் பாவம், இந்த 8ஆம் பாவம், இதை விட்டு போறது மரணம் அப்படிங்கிறது 12ஆம் பாவம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 9ஆம் பாவம், இது ஆசன வாய்வு. இந்த 1ஆம் பாவம் என்ன? கட்டி, வீக்கம், கலலை, இதெல்லாம் 9ஆம் பாவத்திலே இருக்கு. 9ஆம் பாவத்துக்குள்ள கட்டி வீக்கமா இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ள, அதான் கலலை அப்படின்னு சொல்றோம். 10ஆம் பாவங்கிறது தொடைப்பகுதி. 10ஆம் பாவம் அதீத உற்பத்தி உறுப்புகள், இந்த அதீத உற்பத்தி உறுப்புகள், அது உற்பத்தி உறுப்புகள்னு பார்த்த 4ஆம் பாவம், 10ஆம் பாவம் அதீத உற்பத்தி உறுப்புகள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 10ஆம் பாவத்துல தொடையை சொல்றோம்னா, இந்த தொடை என்பது எல்லாத்துக்கும் தாங்கக்கூடியது, பொறுப்பானது. நம்முடைய வெயிட் மேல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தாங்கக்கூடியது இந்த தொடை. இந்த தொடைதான் 10ஆம் பாவம், அதீத உற்பத்தி உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். 11ஆம் பாவத்துல முழங்கால் இருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான பாவம் தான். ஆனா இது விட்டமின் சத்துகள் 11ஆம் பாவத்துல தான் விட்டமின் சத்து இருக்கு, வைட்டமின் சத்து இருக்குள்ள இருக்கு. 12ஆம் பாவம் என்பது பாதம் தான். செயல் இழத்தல், கழிவு பொருள்கள், கழிவு பொருள்களை வெளியேற்றக்கூடிய தன்மை, கழிவு பொருள்களுடைய வெளியேற்றக்கூடியது. அப்ப செயல் இழத்தல், அப்ப பாதம். இவ் 12 பாவங்களினுடைய இந்த உடல்ல இருக்கக்கூடிய தன்மைகளை நம்ம பார்த்தோம். பொதுவாக இப்படி பார்க்கிறோம். இதை பார்த்தாலும் கூட இந்த பாவம் எப்படி இருக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் அடுத்து பார்க்க போறோம். 12 பாவத்தை பார்த்தோம், ராஜ உறுப்புகளை பார்த்திருக்கோம். அதனால இதே போல இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க.